ஹாய். ஹாய் மேடம். என்ன இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு? யா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ? என்ன நம்ம சொல்ல வேண்டிய டைலாக்க இவ சொல்லிட்டு இருக்கா? கொய்யால ஒருவேளை அவளுக்கும் நம்ம மேல லவ்வோ? ஹே, இருக்கியா? ஆ, இருக்கேன். அந்த விஷயம் என்னன்னு கேட்க மாட்டியா? ஆ, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னவா இருக்கும்னு. ம், யூ கேன் மீட் மீ சூன். நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். எஸ். என்னாச்சு மாமா? நான் பாக்குறேன், உன் வேலைய நீ பாரு. ம், சரி மாமா. என்ன என்னை பார்க்கறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ரிப்ளையே இல்ல. ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐம் ஆல்வேஸ் ரெடி டு மீட் யூ. நீ தான் உன் தரிசனத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்ட. பரவாயில்ல விடு, கொஞ்சம் மொமெண்ட்ஸ் லேட் ஆனாதான் நல்லா இருக்கும். ஆனால் லேட் பண்ண வைக்கிறது தப்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, இப்போவே வந்து உங்களை பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க சார், இப்போ இல்ல, நான் சொல்றேன். சரி, அப்போ எப்போ? இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க. ரைட் டைம்ல நானே வந்து பார்க்கறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கணும் தெரியாது. ஆனால் உங்கள் விஷன் மூலியமாக இருக்கிற ஃபோட்டோஸ் கூட மட்டும் நல்லா கனெக்ட் ஆகிட்டேன். ஐ எம் பேட்லி வெயிட்டிங் டு மீட் யூ. I understand and I'm sorry. But you know what? It's worth the wait. Hope so. And I want to tell you something when I meet you in person. இப்போவே சொல்லலாம்ல. Copy and paste. Sorry, but it's worth the wait. என்னோட மெசேஜ் எனக்கே ரிவர்ஸா? இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ சாரா. அம்மு, நாளைக்கு காலையில தானே நீயும் அப்பாவும் கோவிலுக்கு போறீங்க? ஆமா மாமா. ரிட்டர்ன் எப்பன்னு சொன்னார் அப்பா? நைட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாரு மாமா. ஓகே. எதுக்கு கேக்குறாரு? என்னடா அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? பட்ட பகல்லே குடிச்சா நல்லா இருக்காதுன்னு தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ என்னடா கஷ்டம் வந்துச்சு? கஷ்டம் இல்லடா, அதையும் தாண்டி முறப்பணம் வந்திருக்கா. யாரு? அம்முவா? பார்க்கறதுக்கு அமுல் பேபி மாதிரி அவ்வளோ அழகா இருக்கா. அவன் என்னடா பண்ணா உன்னை? நீ இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தெய்வ திருமகள் விக்ரம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்லி தொலை. முந்தா நேற்று நைட்டு சாரா கால் பண்ணான். அந்த பொண்ணுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுலடா. அதே ஷாக்ல தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணேன். எடுத்த உடனே ஏடா கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப என்னடா பண்ண அவளை? நான் ஒன்றும் பண்ணலடா. திரும்பவும் பிரேக்கப் ஆயிடுச்சான். லோன்லியா ஃபீல் பண்றாளாம். ஓஹோ, அப்ப அந்த வெள்ளைப்புறா அதோட துணையை தேடி திரும்ப கூட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்லு. அவள் அழுத உடனே பாவம் தோணுச்சு. சரி, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வீட்டுக்கு வர சொன்னேன். எதுக்கு? அடக்காக்கிறதுக்கா? டேய் நடிக்காதடா, நடந்ததை சொல்றா.
நம்ம எவ்வளவு கிளாரிட்டியா பிரேக்கப் பண்ணோம். ம், ம், ஆனா அந்த புறம்போக்கு ம். என்னை ஏமாத்திட்டான் அர்ஜுன். அச்சோ அழாத சாரா. இந்த ஜென்சி ஏரால இதெல்லாம் காமன். ஒன்றும் இல்லை, லைட்டாக எடுத்துக்கோ. ஜஸ்ட் மொமெண்ட் என்ஜாய் பண்ணு. ஆ சேம் ஃபீலிங். ஆ ம் ம். இவ என்ன இப்போ வந்திருக்கா? இப்ப அவ உள்ள இருக்கிற சாராவை பார்த்தா சாமி ஆடிடுவாளே. மாமா தள்ளிக்கோங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? போகல. எதுக்கு போல? தள்ளி போங்க மாமா. இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள போற? தள்ளிக்கோங்க மாமா சொல்றேன். எங்க போற? எங்க வச்சேனா? என்ன தேடிட்டு இருக்க? சொன்னா நானும் தேடுவல. உங்களுக்கு எதுக்கு மாமா கஷ்டம்? ஆ ஏய், ஆ? என் ரூம்ல என்ன வேலை உனக்கு? ஆ? என்னோட போனை மறந்துட்டேன் மாமா. அத சொல்லு. போனா நீங்க நில்லு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல மாமா, நானே எடுத்துக்கிறேன். இருக்க சொன்னல, இங்கே இருக்கணும். ம், எடுத்துட்டு வந்து தரேன். என்னாச்சு மாமாக்கு? என்னாச்சு அர்ஜுன்? யார் வந்திருக்கா? ஏய், ஒன்றும் இல்லை சாரா. அப்படியே இவ்வளோ லேட்? எங்க வச்சானு தெரியலையே. எதுக்காக தேடிட்டு இருக்க அர்ஜுன்? சாரா சாரா சாரா, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு என்னால இப்போ ஆன்சர் பண்ண முடியாது. அது என்னன்னு சொன்னா நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன்ல. நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அங்கேயே உட்காரு. நான் ஐ டேக் கேர். இங்க இருக்கு மாமா என் போன். தடி செத்தண்டா டேய். வசமா மாட்டிக்கடா. என்னன்னு சொல்லி மேனேஜ் பண்ண? சாரா, அம்மு என் முறை பொண்ணு. சாரா. ஹாய். ஹாய். அம்மு, அது சாராக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட். ஃபோட்டோஸ்க்கு போஸ்டர்ஸ் எப்படி கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கலான்னு நான் தான் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஓ ஓகே ஓகே, புரிஞ்சது மாமா. இவனுக்கு என்ன புரிஞ்சதோ? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. வரேன். பாய். டோர். அம்மாடி. அர்ஜுன், ஆ, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் என்ன இருக்கு போது சாரா? என்னது? பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாம போயிட்டாளா? நான் சொல்றதை விட நீயே பாரு. ஹலோ மாமா, எனக்கு சடனாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுற வேலை இருக்கு. நீங்களே அங்கே போயிட்டு வந்துருங்க. நம்ம இன்னொரு நாள் போகலாம். சரிம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி மாமா, வைக்கிறேன்.
என்ன கோலம் இது? நீ இன்னும் போலையா? இல்ல மாமா, பஸ் வந்துருச்சுன்னு மாமா கிளம்பி போயிட்டாரு. சரி, திரும்ப எதுக்கு வந்த? தள்ளிக்கோங்க மாமா, நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இப்படியா பாத்துக்கிறது? சாரா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் எல்லா சமையலையுமே வேற லெவல்ல செய்வேன். நோ நோ, ஐ அம் குட். ம். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க என் மாமாவோட கிளையண்ட், கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். நிஜமாவே வேணாம், ஐ அம் ஃபைன். என்ன மாமா, நீங்க என்ன மாமா குத்துக்கள் மாதிரி நிக்கிறீங்க? சொல்லுங்க மாமா, ஏதாச்சும் சாப்பிட சொல்லி. சரி சாரா, சொல்றால, சாப்பிட்டு போ. ம். ம், உங்களுக்கு பிரியாணி ஓகே தானே? இப்படின்றதுக்குள்ள பண்ணிடுவேன். ஓகே. அவ தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டல, நீ போய் செய்ய ஆரம்பி. அப்போ நீங்க இங்க இந்த வேலையில இருப்பீங்களா மாமா? என்ன? அது சாராக்கு போஸ்டர்ஸ் கத்து கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆ, ஆ. சரி, நீ போய் பிரியாணி பண்ண போ. போ. சரி மாமா. மாடலிங் சொல்லி தரத்துக்கு டோர் எதுக்கு மாமா மூடணும்? அதுலயும் இங்க காத்து கூட சரியா வர மாட்டேங்குது. டோர் ஓபன்லயே வைங்க. ம். சரி, தூரம் மூட மாட்டேன். போய் பிரியாணி பண்ண போ. என் செல்ல மாமா. மவன. ஐயோ, மறுபடி வந்துட்டாளே. ம். நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலல்ல? டிஸ்டர்ப் பண்ணா சொல்லுங்க. நோ நோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உன் மறுப்பனை ரொம்ப தெளிவுன்னு நினைக்கிறேன். ஏய், அவ கிடக்குறா. அவ கொஞ்சம் லூசு. பார்த்தா அப்படி தெரியலையே. அவளை விடு. மாமா, ஐயோ, மாமா, மாமா. சாரி சார், இப்போ வந்துடுறேன். ம். மாமா, வரேன். மேமே மேமே. தூ. ஐயோ. எட்ட மாட்டேங்குதே. என்ன அப்படி கத்துன? மாமா, ஆ. கொஞ்சம் அந்த மிக்ஸி எடுத்து கீழே வைக்கிறீங்களா? ம். 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 மாமா. ம். இப்போ என்ன? நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல மாமா. நீ ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. பிரியாணி செய். ம். சரி மாமா. தலையெழுத்து. ஈஷா, ஐ அம் பேக். மாமா, இப்போ என்னதான் வேணும் அம்மு உனக்கு? ஒன்னும் இல்ல மாமா. நான் ஒரே ஆளா பிரியாணி பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதான் சாரா எனக்கு கட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஆனியன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட கொடு, நான் கட் பண்ணி தரேன். அட, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் மாமா? அதான் சாரா இருக்காங்களே ஹெல்ப் பண்றதுக்கு. என்ன சாரா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அதில் என்ன இருக்கு, நான் பண்ணுறேன், கொடுங்க. நீங்க ஒன்னும் நினைச்சுக்கல சாரா? ம். நோ நோ நோ, நினச்சிக்கல. ஆனால் இவ்வளோ ஆனியன்ஸ் எதுக்கு? கறியில போடணும், பிரியாணில போடணும், ரைத்தால போடணும்.
அப்புறம் செப்பரேட்டா ஆனியன்ஸ் இல்லனா என் மாமாக்கும் ஒரு வாய் கூட இறங்காது சாரா. அதனாலதான். சீக்கிரமா கட் பண்ணுங்க, டைம் ஆகுது. ம் 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 ஐயோ, கண்ணுல இருந்து தண்ணி வருது சாரா உங்களுக்கு. தொடச்சுக்கோங்க. ம். ஏண்டி, ஏன் மாமா வேணுமா உனக்கு? அழு அழு, இன்னும் நல்லா அழு. இன்னைக்கு முடியாது. என்னது வீட்டில் சாப்பிட்ட தட்டு கூட எடுக்காத சாரா மாதிரி ஒரு பொண்ணை ஆல்மோஸ்ட் சமைக்க வச்சிட்டாளா உன் முறை பொண்ணு? பார்க்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தாலும் உன் முறை பொண்ணு உஷாருடா. சமைக்கிறது என்ன, சாராவை வச்சு மொத்த வீட்டுக்கும் மாப்பே போட வச்சுட்டாடா. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணு கேட்டா பாரு. நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ம் அந்த ஒரு டைலாக் வச்சு மொத்த பிளானே டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. பாவண்டா சாரா, மிஸ் இந்தியா மாதிரி வந்தா, வீட்டு வேலைக்காரி மாதிரி போனாடா. அவ்வளோ படுத்திட்டாடா அவ. வேணும்டா உனக்கு. என்ன? அதான் மச்சான், பாவம்டா நீன்னு சொன்னேன். ம், இப்போ புரியுதுடா உன் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஐஸ்கிரீம் கண்ணு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட முடியல. சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டேன். மொத்தத்தில் வல்லவன் படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு உன் முறை பொண்ணு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லு. அவ என் முறப்பண்ண மாதிரி இல்லடா, பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறா. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் அவளை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்கடா. கொஞ்சம் விட்டா இன்னைக்கே பண்ணி வச்சிடுவாங்க. பண்ணிக்கூடா, நல்லா தானே இருக்கும். சின்னப்பில இருந்து அவளை பார்த்து பார்த்து எனக்கு அவன் மேல அப்படி ஃபீலிங்ஸே வரலடா. அவளை அப்படி ஏத்துக்க முடியலடா. அதே மாதிரி அப்படி யார் சொன்னாலும் ஏத்துக்க முடியல. நான் அந்த ஜிஎம்எம்எஸ் பொண்ணுகிட்ட மனசு கொடுத்துட்டேன். சீக்கிரமே பார்க்கலான்னு சொல்லியிருக்கா. ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். டேய், உனக்கு ஏதாவது பைத்தியங்கத்தை பிடிச்சிச்சா? அந்த பொண்ணு போய் லவ் பண்றேன்ற, அது ஃபேக்கா கூட இருக்கலாம்ல. என் மனசு சொல்லுது அந்த பொண்ணு ஃபேக் இல்லை, ரியல்னு. அது உண்மையாச்சுன்னு அழுவாதுடா. டேய், உன்னை எவனும் மாற்ற முடியாதுடா. சரியாப்போ உன் முறை பொண்ணுக்கிட்ட என்ன சொல்வ? அவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அதுக்கு தான் அவளுக்கு புரியுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். அப்போயாவது புரியட்டும். எல்லாரும் வாய முடிப்பாங்க. என்னமோடா, பார்த்துக்கோ. ஃபீலிங்ஸ் கிளாஸை விட டெலிகேட்டாக இருக்கும். உடஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. எங்களுக்கு தெரியும். ஆனியன்ஸ் கட் பண்ணும்போது அவ முகத்தை பார்க்கணுமேடி. சூப்பரா பண்ணி அமிச்சிருக்கடி. பின்ன என்ன, ஏன் மாமா வேணுமா அவளுக்கு? ஆனா பாத்துக்கோடி கொஞ்சம். ஏன்னா உன் மாமா வீட்டுக்கே பொண்ணு கூட்டிட்டு வரான்னா பிளே பாயா இருக்குமோ? மூடுடி, என் மாமா செம்ம அழகா இருப்பாரு. அதான் எல்லா பொண்ணுங்களும் பின்னாடியே சுத்துறாளுங்க. என் மாமா வைரோண்டி. ஆமா, அந்த வைரத்தை சீக்கிரம் மடியில போட்டுக்கோ, இல்லனா வேற யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்வேன். போனை வேடி. நீ கால் பண்ணதுல இருந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. ஏய், அப்படி இல்லடி. வேடி போன. சி, ஐயோ, இந்த ஸ்னேகா சொல்றது உண்மையாகிறதுக்குள்ள நம்ம யாருன்றத மாமாக்கு ரிவீல் பண்ணி ஆகணும். ஹாய். வெயிட்டிங். எனக்காகவா இல்ல மெசேஜ்காகவா? ரெண்டுத்துக்காகவும் தான். ஓ, அப்போ
6th July, 11 a.m. at Okusa Cafe. See you there. ஓ மை காட், என் ஜென்ம பலனை அடைஞ்சிட்டேன். ஃபைனலி ஐ மீட்டிங் யூ டுமாரோ.